நடிகர் தனுஷினுடைய இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் தனுஷ், காளிதாஸ் ஜெயராம், சுதீப் கிஷன் இவங்களுடைய நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் D50 படத்தை அறிவிச்சிட்டாங்க. இது தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம் அவர் டைரக்ட் பண்ணுற 2வது திரைப்படம். இதுக்கு முன்னாடி பவர் பாண்டி டைரக்ட் பண்ணியிருந்தார். இப்போ 2வதாக இந்த D50 படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த நிலையில் நாம் நடிகர்கள் இப்போ முன்னாடி நடிகர்களாக இருக்கக்கூடிய நடிகர்களுடைய 50வது திரைப்படங்கள் என்ன, அவங்க முதல் படத்துலேருந்து 50வது படத்தை எத்தனை வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2002 துளுவதோ இளமை திரைப்படத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தவர் 2024 இந்த 50வது படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்தில் மொத்தம் 50 படத்தை முடிச்சிருக்காரு. பட் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன வருஷங்கள், அதாவது டக்குன்னு 50 படங்கள்லாம் முடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய 50வது திரைப்படம் நல்லவன் வாழ்வான். சிவாஜி அவர்களுடைய 50வது திரைப்படம் சாரங்கதாரா. ஸோ இவங்க 2 பேருக்கு பிறகு தான் கமல்ஹாசன் அவர்கள் சினிமாக்குள்ளே வர்றாரு. அவர் 1960லேயே களத்தூர் கண்ணம்மால குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நிறைய படங்கள் அடுத்தடுத்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 1973 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அரங்கேற்றம் திரைப்படத்தில் தான் அவர் ஒரு அடல்ட்டாக ஒரு லீட் ரோலில் அவர் நடிக்கிற முதல் திரைப்படம். ஸோ அதுக்கு பிறகு நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 1976 வெளியான மோகம் 30 வருஷம் அப்படிங்கிறது தான் அவருடைய 50வது திரைப்படம். கல்பனா இந்த பக்கம் ரஜினி அவர்கள் 1975 தான் அவர் சினிமாக்குள்ளேயே வராரு. 75 அதே கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படம் தான் இவருடைய முதல் படம். ஸோ 75 ஆரம்பித்த அவருடைய பயணம் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது. 79 டைகர் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கிறாரு. என்டிஆர் அவர்களோட சேர்ந்து ரஜினி அவர்கள் அந்த படத்தில் நடிக்கிறாரு. அதுதான் ரஜினி அவர்களுடைய 50வது திரைப்படம். அந்த படத்தை தான் தமிழில் ரீமேக் பண்ணி சிவா அப்படின்னு எடுத்தாங்க. அதில் ரஜினி அவர்களும் ரகுவரன் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. ஸோ 75 ஆரம்பித்து 79 கிட்டத்தட்ட 5 வருஷம். இந்த 5 வருஷத்தில் 50 படத்தை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இதில் 78ஆம் ஆண்டு மட்டுமே அவருடைய நடிப்பில் 21 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1976ஆம் ஆண்டு அவருடைய நடிப்பில் மொத்தம் 18 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு அடுத்தபடியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், இவர் 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை அப்படின்ற திரைப்படம் மூலமாக நடிகர் அறிமுகமாகிறாரு. அந்த படத்தில் அவர் ஹீரோ கிடையாது, பட் இவரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான். ஸோ அதுக்கு பிறகு தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. 1985 இயக்குனர் S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் நீதியின் மறுபக்கம் அப்படின்ற படம் வெளியாகுது. அதுதான் அவருடைய நடிப்பில் வெளியான 50வது திரைப்படம். இவரும் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். 79 ஆரம்பித்து 85க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துலேயே 50 படங்களை முடித்தார். அதுவும் 1984ஆம் ஆண்டு மட்டுமே இவருடைய நடிப்பில் மொத்தம் 19 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நடிகர் மோகன் அவர்கள், இவர் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான கோகிலா திரைப்படத்தில் ஒரு கேரக்டரில் நடிகராக அறிமுகமானார். ஸோ அதனாலேயே அவர் கோகிலா மோகன் அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு மற்ற படங்களில் நிறைய படங்களில் பாட்டு பாடுறது, மைக்கில் பிடிச்சி பாடிட்டே இருக்கிறது இப்படின்னு இந்த மாதிரியான காட்சிகள் நிறையா வரவும் இவர் மைக் மோகன் அப்படின்ற ஒரு பேரும் இவருக்கு வந்தது. ஸோ அதுக்கு பிறகு இவரும் 1984ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஓசை திரைப்படம் தான் இவருடைய 50வது திரைப்படம். அந்த 84ஆம் வருஷத்தில் இவருடைய நடிப்பில் மொத்தம் 18 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. இவருடைய நடிப்பில் வெளியாகக்கூடிய முக்கால்வாசியான படங்கள் நல்ல படங்களாகவும் வெற்றி படங்களாகவும் வெள்ளி விழா காணக்கூடிய படங்களாகவும் தான் அமைஞ்சது. அதனாலே இவருக்கு வெள்ளி விழா நாயகன் அப்படின்ற ஒரு பேரும் இருந்தது. ஸோ அந்த 70, 80 அந்த காலகட்டத்தில் நிறைய நடிகர்கள் வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. நடிகர் பிரபு அவருடைய 50வது திரைப்படம் பூவா பூத்திருக்கு. நடிகர் முரளி அவருடைய 50வது திரைப்படம் என்றும் அன்புடன். சத்யராஜ் அவர்கள் இப்போ எப்படி நம்ம விஜய் சேதுபதியை சொல்கிறோமோ அப்போ அவர் தான் நெகட்டிவ் ஷேட்லேயும் நடிப்பார், ஹீரோவாகவும் நடிப்பார், இப்படி கலந்தான் நடிச்சிட்டு இருந்தார். அவருடைய 50வது திரைப்படம் அர்த்தமுள்ள ஆசைகள். நடிகர் சரத்குமாருடைய 50வது திரைப்படம் தசரதன். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரெல்லாம் அப்போலேருந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ 160 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டாரு. அவருடைய 50வது திரைப்படம் கூலி அப்படின்ற திரைப்படம். அது தெலுங்கு திரைப்படம் தான். அதில் ரமேகிருஷ்ணன் தான் அவருக்கு பேராக நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் 50 படங்களை தாண்டி அப்போவே ஹிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்க்கணும் நடிகர் பிரசாந்த் அவர்கள் 1990ஆம் ஆண்டு வெளியான வைகாசி பிறந்தாச்சு அப்படின்ற திரைப்படம் மூலமாக இவர் ஹீரோவாக அறிமுகமானார். நடிகர் விஜய், அஜித் இவங்கெல்லாம் ஒரே டைமில் தான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. பட் சில காரணங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவரால் வெற்றி படங்கள் கொடுக்க முடியல. நிறைய கேப்பும் ஆகி போயிடுச்சு. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு படங்களுடைய எண்ணிக்கையும் அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு. 2019ஆம் ஆண்டு தெலுங்கில் ராம் சரண் நடிப்பில் வெளியான வினய விதய ராமா. ஸோ அந்த படம் தான் இவரில் ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாரு. பட் கவுண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அவருடைய 50வது திரைப்படமாகவும் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அடுத்தபடியாக தான் விஜய், அஜித் அவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க.
விஜய் 1992ல் ரிலீஸ் ஆன நாளைய திருப்பு திரைப்படம் மூலமா அவர் ஹீரோவா அறிமுகமாகிறாரு. அதான் அவருடைய முதல் படம். அவருடைய 50வது திரைப்படம் எல்லாருக்குமே தெரியும். 2010ஆம் ஆண்டு வெளியான சுறா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியில அந்த திரைப்படம் முடிஞ்சது. பட் இவருடைய பயணத்தில பார்த்தீங்க அப்படின்னா 92லேருந்து 2010 ஒரு 18 வருஷத்தில 50 படத்த அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதே மாரி தான் நடிகர் அஜித் அவர்களும். அவர் 1993ல அமராவதி திரைப்படம் மூலமா ஹீரோவா அறிமுகமாகிறாரு. 2011ல ரிலீஸ் ஆன மங்காத்தா திரைப்படம் தான் அவருடைய 50வது திரைப்படம். அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ அஜித் அவர்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு 18 வருஷத்தில இந்த 50 படத்த கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆனா இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே வந்தவரு விக்ரம் அவர்கள். 1990ஆம் ஆண்டு வெளியான என் காதல் கண்மணி அப்படின்ற திரைப்படத்தில தான் விக்ரம் வந்து அறிமுகமாகிறாரு. பட் அவர் நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைக்கிற வாய்ப்புகள பயன்படுத்தி ஹீரோவா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வராரு. 2015ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில வெளியான ஐ திரைப்படம் தான் அவருடைய 50வது திரைப்படம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இந்த 50 படங்கள் கம்ப்ளீட் பண்றதுக்கு அவரு எடுத்துக்கிட்டாரு. இந்த ஒரு பட்டியல்ல ரொம்பவும் ஆச்சரியம் அளிக்கிற ஒரு நடிகர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் பரத் அவர்கள். 2003ஆம் ஆண்டு வெளியான சங்கர் இயக்கத்தில வந்த பாய்ஸ் திரைப்படம் தான் அவருடைய முதல் திரைப்படம். கட் பண்ணா 2023ல போன வருஷம் லவ் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. பரத், வாணி போஜன் அந்த படத்தில நடிச்சிருப்பாங்க. அதுதான் நடிகர் பரத் நடிப்பில வெளியாகிற 50வது திரைப்படம். மனுஷன் 20 வருஷத்துல 50 படத்த அசால்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு, சைலன்ட்டா சம்பவம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. பட் அவருக்கு முன்னாடியே வந்த நெறைய நடிகர்கள் இன்னும் 50 படத்தலாம் கம்ப்ளீட் பண்ணாம தான் இருக்காங்க. நடிகர் சூர்யாவ எடுத்துக்கலாம். நடிகர் சூர்யா வந்து இப்ப கங்குவா பண்ணிட்டு இருக்காரு. அது அவருடைய நடிப்பில வெளியாகக்கூடிய 42வது திரைப்படம். ஸோ அதுக்கு பிறகு ஹிந்தியில ஒரு படம் பண்றாரு. அது 43ன்னு கவுண்ட் அப்படியே வந்துட்டே இருக்கும். இந்த பக்கம் நடிகர் சிம்பு அவர்கள். அவரும் குழந்தை நட்சத்திரமா ஆரம்பிச்சு பல படங்கள்ல நடிகர் விஜய் எப்படி தன்னுடைய அப்பா படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சாரோ, அதே மாரி தான் சிம்பு அவர்களும் டி. ராஜேந்தர் அவர்களுடைய இயக்கத்தில நெறைய படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துட்டு இருந்தாரு. ஸோ காதல் அழிவதில்லை அப்படின்ற படம் தான் அவரு ஹீரோவா லீட் ரோலா நடிச்ச முதல் திரைப்படம். ஸோ சிம்பு அவர்கள் இப்ப தன்னுடைய 48வது படத்தில நடிச்சிட்டு இருக்காரு. தேசிங் பெரியசாமி இயக்கத்தில. ஸோ கூடிய விரைவில சூர்யா, சிம்பு இவங்கலாம் 50வது படத்த தொடுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ இந்த ஒரு பட்டியல்ல உங்களுடைய ஃபேவரட்டான நடிகர்களுடைய 50வது திரைப்படம் எது? நீங்க எந்த படத்த ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க? உங்களுடைய பெஸ்ட்டான மொமெண்ட் அப்படியே மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க.